ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ரொம்ப ஹாப்பி இந்த வீடியோ நம்ம பார்க்கிறதுக்கு. இது என்ன vlog அப்படின்னா அச்சுடைய பர்த்டே செலிப்ரேஷன். ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி அவனை இந்தியால இருந்து வர சொல்லிட்டேன். அவனுக்கு கிளம்பி வந்துட்டான். இன்னைக்கு வந்து அவனுடைய பர்த்டே பர்ச்சேசஸ், நாளைக்கு செலிப்ரேஷன். இதோட சேர்ந்து வருமா அது தனியா வருமா vlog? எல்லாமே ஒண்ணா வந்துரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நான் கார்ல போயிடுறேன், அப்புறம் வீடியோக்குள்ள போலாம். ஓகேங்களா? பை. பர்த்டே vlog ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஷாப்பிங்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆமா, இங்க பாருங்க. ஐயோ, பில்டிங்கே மேல போகுது. புடி நீ மேல போறோம், நாங்க தான் மேல போறோமா? இப்படியே மேல போயிட்டு நம்ம காஃபி குடிப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு காஃபியை குடிச்சிட்டு தெம்பா சுத்துவோம். ஓகேங்களா? இப்போ 2 மணி ஆகுது மதியானம் ஏன் காஃபி குடிக்கிறீங்கன்னு கேட்க கூடாது. நான் காஃபி எப்போலாம் குடிப்பேன். சொல் பேச்சு கேட்காத பையன். ஸ்ட்ராங்கா காஃபியை குடிச்சிட்டு நடைய கட்டினீங்கன்னா தெம்பா நம்ம ஷாப்பிங் பண்ணலாம். எனக்கு காட்டுற கேமராவை நான் தான் காஃபி குடிக்கிறேன். வைட் ஆங்கிள் 2 பேரும் தெரியும். அபுதாபியில டிகிரி காஃபி குடிக்கிறதுன்றது சூப்பருங்க. இவ்வளோ மூச்சு விட்டு பேசுறீங்களே சார், இதெல்லாம் நான் எடிட்டிங்ல தூக்கிடுவேன் சார். ஐயோ, அப்ப பேசுறது ஏங்க காஃபி சூப்பரா இருக்குங்க. அவ்வளவுதாங்க. அதுவும் டபரா செட் காஃபிங்க, செம்ம காஃபிங்க. அவ்வளோதான் முடிங்க. ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு நான் போய் காம்போல சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து வத்த குழம்பு சாதம், வத்த குழம்பு சாதம், பீட்ரூட் பொரியல், ஊறுகாய், காராச்சேவு. இது வந்து தயிர் சாதம். நம்ம மக்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எங்கே போனாலும் சரி கட்டு சோறை மட்டும் விடமாட்டாங்க. கட்டு சோறுன்றது என்ன வெரைட்டி ரைஸ்னு சொல்லுவீங்களா? இது இந்த 2 ரைஸ், ஒரு பொரியல், ஒரு வடாம், இதோட சேர்த்து இதோட பில் வந்து 12 dirhams ஆயிருக்கு. கூட ஒரு வாட்டர் பாட்டில். எப்படி இருக்கு? நம்ம ஊர்ல லெமன் ரைஸ்னா லெமன் ரைஸ், புளிசாதம் புளிசாதமா அப்படின்னுவாங்க. இன்னொரு புளிசாதமா லெமன் ரைஸா அப்படின்னுவாங்க. நல்லா இருக்கு செல்லமா. சத்தியா நல்லா இருக்குதான். எனக்கு பிடிச்சிருக்குப்பா. சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஒரு 2-3 ஷாப் ஏறி இறங்கினா அஸ்வின். பேக் வேணும், எனக்கு டிஷர்ட் வேணும், ஷர்ட் வேணும், பேண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஷாப்பிங் பண்ணி முடிச்சாச்சு. ஆக்சுவலாக நாங்கள் கடையில் தான் பேசிகிட்டு இருந்தோம். பட் அது பின்னாடி வந்து பேக்ரவுண்ட் வந்து பயங்கரமான ஒரு பாப்புலர் இங்கிலீஷ் சாங் போட்டிருந்தாங்க. எப்படியும் நமக்கு காப்பிரைட்ஸ் அடிக்கும். ஸோ எதுக்கு ரிஸ்க்கு? ஸோ பக்கத்துலேயே வந்து லேடிஸ் வியரும் இருந்தது. எப்போவும் இல்லாத அளவுக்கு 30 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த குளிர் வந்து இப்போ திருப்பி யூஏயில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ப்ரிப்பேராக இருங்கன்னு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நானுமே எனக்காக ஒரு ஸ்வெட்டர் வாங்கிட்டு அப்படியே சரி அஸ்வினுக்காக விடுதலை படம் ரிலீஸு. ஸோ அவன் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டான். ஸோ அதையே நம்ம வந்து ஒரு குறையா வைப்பானே அப்படின்னு சொல்லிட்டு மாலுக்கு கிளம்பி போயிட்டோம். விடுதலை 2ங்க செம்மையாக இருக்கான் படம். இன்னைக்கு தான் ரிலீஸு. காலையில் ஃபஸ்ட்டு ஷோக்கே வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு ஷோ வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டர் ஃபுல்னு சொல்லிட்டாங்க. அது இல்லாமல் அஸ்வினுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட் இருந்தது. அதனால் படம் பார்த்துட்டு சொல்லுவோம். படம் பார்த்து சொல்கிறோம். இப்போ எதுக்கு இந்த கிளிப்பிங் சொல்கிறாங்க. அரப் கண்ட்ரி சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கோமே. நம்ம அரப் கண்ட்ரியில் அபுதாபியில் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனை எப்படி பண்ணியிருக்காங்க தெரியுங்களா? இருங்க நான் காட்டுறேன் பாருங்கள். செம்மையாக பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பெரிய எக்ஸ்மாஸ் ட்ரீ நான் ஜெர்மன் யூரோப்பில் கூட பார்த்தது கிடையாது. அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு சென்டர் ஒரு எக்ஸ்மாஸ் ட்ரீ பாருங்களேன். அப்படியே போய் மாலோட அந்த சீலிங்கை டச் பண்ணுறோம் போல இருக்குது. இப்போ நான் வைட் ஆங்கிளில் வச்சுருக்கனால உங்களுக்கு டிஸ்டன்ஸில் தெரியுது, ஆனால் அது ரொம்ப க்ளோஸில் இருக்குது. நாங்கள் நிற்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். கிறிஸ்மஸ் நெருங்கி வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம எந்த மாலுக்கு போனாலும் இந்த மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீ அண்ட் கிறிஸ்மஸ் டெக்கார் ஐட்டம்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஷோக்கு டைம் ஆகிடுச்சின்னு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக விடுதலை 1 அண்ட் விடுதலை 2 பார்த்தா தான் வந்து புரியும் அப்படின்னு அச்சு சொன்னான். அவன் எல்லாத்தையும் பார்த்துருவான், அவருமே பார்த்துட்டாரு. நான் தான் 1 பார்க்கலையா, அதனால் எனக்கு ஆங்காங்கே சில இடங்களில் வந்து படம் வந்து புரியலை. ஸ்க்ரீனுக்கு போகிற வழியில் இருக்கிற அந்த மினி ஹால், அந்த காரிடார்லலாம் கூட பார்த்தீங்கன்னா அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபோட்டோஸ் எடுக்கிறவங்க எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த சின்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இருந்தது. ஸோ நம்மளுடைய பிரின்ஸ் அஸ்வின் ஃபேமிலி சார்பாக அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். டாடி இங்கே வா அடுத்து இந்த படத்துக்கு போனோம் டாடி. சங்கர் படம் டாடி. இது அது இல்லை மேன், பக்கத்தில் மேன் டாடி சங்கர் படம். சரி 6-5 ஆயிடுச்சு போயிடலாமா? அதான் அங்கே கடைசியில் போகணும். அச்சுவோட பர்த்டே காலையிலேருந்து நிறைய விஷஸ். தேங்க்யூ ஸோ மச். அஸ்வினோட பர்த்டே கேக் ரெடி ஆயிடுச்சு, இங்கே வந்துருச்சு. அச்சு எஸ், இன்னைக்கு நான் உனக்காக கேமரா பிடிக்கிறேன், நீ வந்துரு. இந்த வேற நீ தான் பர்த்டே பாய். ஓகேவா? இரு கட் பண்ணிடுறேன். பர்த்டே பாய், உன் புது ட்ரெஸ்ஸை காட்டுறா.
நல்லா இருக்காடா? இந்த டிஷர்ட், இந்த பிளாக் பேண்ட் மட்டும் எவ்வளோ சொன்னாலும் நீ விட மாட்டேன். நேத்தா வந்து 25% ஆஃபர் போட்டாங்கன்னு போய் நீஞ்சிட்டோம். உள்ள போய் வாங்கி கொடுத்துட்டாங்க. முதல் முறை என் வாழ்க்கையில வந்து இங்க 2 பேருக்கும் வந்து மோதல் வராம ஷாப்பிங் பண்ணது இதான் ஃபர்ஸ்ட் டைம். இதான் முதல் முறை. இல்லனா ஏதாவது போய் கேட்டீங்க, அவன் எப்ப பார்த்தாலும் கருப்பு எடுப்பாங்க. நான் ஒவ்வொரு முறையும் இல்ல கருப்புன்னு இல்ல, ஏதோ இந்த பேண்ட் வந்து நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணேன். ஆனா இதுக்கு முன்னாடி நான் பிரவுன் போனேன். அதுவும் இருக்கு என்கிட்ட. இருந்தாலும் நீ மேக்ஸிமம் பிளாக் அண்ட் ஒயிட். ரொம்ப பேசாத பாம்பை வெளில விடு. அச்சுவோட பர்த்டே கேக் ஓபன் பண்ணச்சு. உன் கையால நீயே ஓபன் பண்ணு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சைடுல இருக்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் அந்த கவர்ஸ் எடுத்துடா. அப்படியே அழகா பொத்துனாப்புல எடுக்கணும் சாமி. சரிங்களா? யாரு? இல்ல உள்ள ஓகே அப்படி ஓ அதெல்லாம் இல்லாம உன்னால எடுக்கவே முடியாது. பாத்ரி அந்த பக்கம் திரும்பிக்கிட்டு இருக்கு, இந்த பக்கம் திருப்புங்க. எடுத்துரு அந்த அட்டையில இருந்து எடுத்துரு. அட்டையோட இருக்கட்டும், அப்பதான் எனக்கு வாவ் நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? இந்த கேக் வந்து ரொம்ப ஸ்பெஷலா அஸ்வின்காக அபுதாபியில தீபு சிஸ்டர் வந்து மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. நைஸ். இது என்ன ஃப்ளேவர், என்ன டீடைல் அப்படிங்கறத வந்து நான் கேட்டு சொல்றேன். கேட்டே சொல்லுவோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை தீபூஸ் பேக்கரி. ஆமா, அது இருக்கு பாருங்க. ஹாப்பி பர்த்டே. இதுமா வந்துருங்க. போடு. வீடியோ நம்ம முடிச்சிட்டோம். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Ashwin. அச்சு, happy birthday அச்சு. உங்களோட எல்லா விஷஸும் வந்து நிறைவேறணும். டிஃபரண்ட் டெஸ்ட் நம்ம அது. ஸோ வந்து பர்த்டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, கேக் கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது நம்ம வந்து கோயிலுக்கு கிளம்ப போகிறோம். நீங்களும் எங்கள் கூடவே வாங்க. கோயிலுக்கும் போயிட்டோங்க. சரியான க்ரௌடு நேத்துன்னு பார்த்து அஸ்வினோட இந்த சேரிட்டி செலிப்ரேஷனை பார்த்துட்டு வந்துருங்க. எவ்வளோ சேரிட்டிஸ் நாங்கள் பண்ணாலுமே அந்த வருஷம் டிசம்பர் 21 அப்படிங்கிறது அஸ்வினோட பர்த்டே அன்னைக்கு எப்போவுமே வந்து சின்ன குழந்தைங்களுக்கு தான் வந்து பார்த்து பண்ணுவோம், தேடி பண்ணுவோம். எங்கெங்கெல்லாம் வந்து குட்டி பசங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்றைக்கி நம்ம குழந்தை நம்மளோட கொண்டாடுது. பட் அந்த குழந்தைங்களுக்கும் அப்பா அம்மா இருந்தால் அவங்களும் கொண்டாடி இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ஏக்கம் கண்டிப்பாக அவங்களுக்கும் அது இருக்க தான் செய்யும். ஸோ நம்மளால் முடிஞ்சது அட்லீஸ்ட்டு அன்னைக்கு ஒரு நாள், அந்த வருஷத்தில் ஒரு நாள் வந்து எப்போவுமே வந்து அஸ்வினோட பர்த்டே அப்படின்னா டுவர்ட்ஸ் குழந்தைங்க ஃபோக்கஸாக தான் இருக்கும். இந்த எல்லா குழந்தைங்களுக்கும் வந்து இந்த டீமுக்கே ஒரு மிகப்பெரிய நன்றி. அஸ்வினோட பர்த்டே செலிப்ரேஷன் முடிஞ்சிருச்சின்னு தாங்க நாங்களும் நினச்சி நைட்டு டின்னருக்கு கிளம்பி போனோம். ஆனால் போன இடத்துல எங்களுக்குமே வந்து ஒரு குட்டி சர்ப்ரைஸ் வந்து நம்ம தள்ளுவண்டி ரெஸ்டாரண்ட்டு தீபா அண்ட் ரம்யா வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் இந்த கேக் வந்து பர்டிகுலராக சொல்லியே ஆகணும். அல்டிமேட் சர்ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த கேக்கு தாங்க. ரொம்ப இன்னோவேட்டிவாக யோசித்து 2 பேருமே வந்துட்டு அந்த கேக்கை ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அஸ்வின் படிக்கிறது விஷுவல் கம்யூனிகேஷன். ஸோ அதனால் அவங்க அந்த விஸ்காம்க்கு ஏற்ற மாதிரி மேலே கேமரா, கீழே வந்து ஃபுல்லாக அந்த சினிமா வால் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரிலாம் ரொம்ப இன்னோவேட்டிவாக யோசித்து அழகாக வந்து ஒரு கேக் வந்து சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க. சாக்லேட் ட்ரஃபிள் கேக்கு ரொம்ப நல்லா இருந்தது, பார்க்கவே ரொம்ப ஆசையாகவும் இருந்தது. ஸோ அந்த கேமரா போர்ஷனை மட்டும் அஸ்வின் எடுத்து அழகாக வந்து மெமரியாக வந்து கலெக்ட் பண்ணி நன்றி சொல்லிட்டு வரோம். ஸோ அந்த வகையில் தள்ளுவண்டி ரெஸ்டாரண்ட் டீம் ஓனர் தீபா அண்ட் ரம்யா அண்ட் ஸ்டாஃப் எல்லாருக்குமே வந்து ஒரு இந்த குட்டி செலிப்ரேஷனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஓகே, நம்மளோட அஸ்வினோட பர்த்டே இனிதே நிறைவேறியது. உங்கள் எல்லாரோட ஆசீர்வாதத்தில்
மீண்டும் ஒரு முறை ரொம்ப 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 நன்றி. ஏன்னா வந்து ஒரு நாள் 2 நாள் இல்லை, தொடர்ந்து ஒரு 3 நாளாக விஷ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. ஒரு வீடியோ 2 வீடியோ இல்லைங்க, எந்த வீடியோ போட்டாலுமே அதில் வந்து ஹாப்பி பர்த்டே அஸ்வின், ஹாப்பி பர்த்டே அஸ்வின் அப்படின்ட்டு டைம் எடுத்து டைப் பண்ணி இன்னும் நிறைய பேர் வந்து பேராகிராஃபாலாம் போட்டு பிளஸிங்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ்ங்க. உண்மையாகவே வந்து ஒரு பிளஸ்டு டே அப்படின்ற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணோம். ரொம்ப ஹாப்பி. எங்களுடைய செலிப்ரேஷனுக்கு நீங்களும் வந்து ஜாயின் பண்ணி பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களது விடைபெறுவது உங்களின் நான் சரவணன். பை பை. தேங்க்யூ. வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோ பார்ப்பாங்க, கண்டிப்பாக பார்ப்பாங்க, தெரியும், ஏன்னா அவங்கெல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான். ஸோ வாட்ஸ்அப்பில் 3 நிமிஷம் 2 நிமிஷம் 1.5 நிமிஷம் வாய்ஸ் நோட் போட்டு அஸ்வினை தொடர்ச்சியாக விஷ் பண்ணாங்க. நான் கண்டிப்பாக என்னோட ப்ரேயர்ஸில் வைக்கிறேன், இன்றைக்கி சாயந்தரம் பூஜை பண்ணுவேன் அப்படிலாம் நிறைய சொன்னாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.